ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டில் இந்த பயாலஜிக்ஸோட ரோல் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பயாலஜிக்ஸ் அப்படின்னோடனே நம்ம பயப்பட வேண்டியது அது ஒரு ஸ்டீராய்டோ அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டியதில்லை. பயாலஜிக்ஸுங்கிறது வேறு, ஸ்டீராய்டுங்கிறது வேறு. பயாலஜிக்ஸுங்கிறது இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு லேட்டஸ்ட் மெடிசன். இந்த பயாலஜிக்ஸுங்கிற மெடிசன் ஒரு 8 10 வருஷத்துக்குள்ளே தான் ஆகுது. ஸ்டீராய்டுங்கிற மருந்து கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இந்த பயாலஜிக்ஸுங்கிற மருந்து கண்டுபிடிச்சி 10 வருஷம் 12 வருஷம்தான் இருக்கும். இந்தியாவில் 10-12 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு குரூப் ஆஃப் மெடிசின். இந்த குரூப்பில் நிறைய வகையான மெடிசின்ஸ் இருக்குது. உதாரணமாக உங்களுக்கு நரம்பு வழியாக கொடுக்கக்கூடிய ஐவி மெடிசனாக இருக்குது. தொடையில் நீங்கள் இன்சுலின் மாதிரி போட்டுக்கக்கூடிய சப்குட்டினியஸ் மெடிசின்ஸாக இருக்குது. இந்த மெடிசின்ஸ்லாம் ஸ்டீராய்டு வகையான மெடிசின் கிடையாது. ஸ்டீராய்டு மாதிரி மெடிசன் நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இது பயாலஜிக்ஸுங்கிறது செப்பரேட் மெடிசின் குரூப். இது உங்களுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோட ஸ்டார்டிங்கில் கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு டிமார்ட்ஸில் கண்ட்ரோல் ஆகலை டிசீஸ் அப்படின்னா மட்டும்தான் செலக்ட் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம இந்த பயாலஜிக்ஸ் ட்ரீட்மெண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணோம்.